வணக்கம் நண்பர்களே. நம்ம தம்பி ஜூஸ் கடை வச்சிருக்கோம். எங்கே தம்பி வச்சிருக்கீங்க? என்ன ஆமாவா? கடை எங்கே இருக்கு? கடை வந்து ரேஸ் கோர்ஸ்ல ஸ்டேடியம் பக்கத்தில், காக்கி விளையாடுற பக்கத்தில், காக்கி ஸ்டேடியம் பக்கத்தில் இருக்கு ரேஸ் கோர்ஸ்ல. இப்போ நம்ம வந்து என்ன ஜூஸ் போட போறீங்க? என்னமோ ஜூஸ் போட்டுருக்கீங்க, குளிக்கலுங்க. போடவே இல்லை. குடிச்சேன். என்ன ஜூஸ் அது? அது வந்து சாத்துக்குடி. அதுதாங்க புளிக்குது. தண்ணி போல போடு. இது என்னங்க? இது என்னது? சூப்பரா இருக்கு. என்ன தம்பி இது? தம்பி என்ன அது? தம்பி என்னது? பூரி சலட்டா. பூரி சலட்டா எவ்வளவு இது? சாப்பிடுக்கு போடுறதுக்கு உள்ள வந்து ஜெஸ்ஸி ஊற்றிருக்கு, எல்லாமே ஊற்றி சாம்பியில். ஓகே ஓகே, நான் போய் சாப்பிட போறேன். ரசிக்குது. தம்பி இடையில விட்டு ஆட்ட நிச்சோத்த வேற வழி இல்லை. நம்ம தம்பி கடை தான் நண்பர்களே. வேண்டப்பட்ட தம்பி என்ன சாப்பிடுவா? என்ன பேச மாட்டேற? எப்படி வச்சிருவோம்? தம்பி சாப்பிடுறியா? ஜூஸ் என்ன நல்லா சீனி போட்டு நல்லா கொடுக்கணும் ஜூஸு. தம்பி பார்த்தோன்னே வந்துட்டாப்ல நம்ம அண்ணன் கடை. நான் தான் சொன்னேன் நம்ம தம்பி, உங்க பேரை சொல்லுங்க தம்பி. பேரை சொல்லு. வெள்ளிமலை சொல்ல. அருமை நண்பர் தான். ஆமா, ரொம்ப வேண்டப்பட்டவர். பசி, பயங்கரமான பசி நண்பர்களே. அருமையான சாப்பாடு. சாப்பிடுறியா? சாப்பிட்டு சோறு பத்தாது. வேணும்னா சொல்லாத, வேணான்னு சொல்லு. சாப்பிடுறியா? வேணான்னு சொல்லு. மீன் வாங்கி தரியா? வாங்கிட்டா? எங்கயா என்ன அதுவாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு தலைவரே? என்னது இது? மிக்சர் இல்லைங்க, என்ன அதோட கரண்ட் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு? பேட்டரியா? புதுசா இருக்கு. பருப்பு ரசம். நம்ம வீட்டுல ஹரி சாப்பிட்டியா? வீட்டுல போய் தான். சோறுலாம் இல்ல, பத்தாது. கேட்கவே இல்லை. என் நண்பா இங்கே ஒரு மாதிரி. நண்பா என்ன நண்பா? என்ன மீன்? வஞ்சர மீன். இங்க ஒரு பொய்ய என்ன மீன் நண்பா? நண்பா என்ன மீன்? ஜூஸ். ஹரி அப்படியே குடிங்க. அன்பு தம்பி கேமராமேனுக்கு ஜூஸ், நமக்கு சாப்பாடு. கை வலிக்குமே. எடுங்க அப்படியே வைக்க. எல்லா ஜூஸுமே இருக்கு உலக. மாதுளம்பழம், வாழைப்பழம். வாக்கிங்க போறது இல்லையா? கிரௌண்டுக்கு ஒரு பசங்க இருக்காங்க. உனக்கு கூட்டு இது பண்ணுவீங்க. நான் வந்துட்டாங்க. நீங்க தான் வரல. உனக்கு என்ன ஒன்று சரி என்னோட கனெக்ட் பண்ணிடு. தினேஷ் இருக்கால, வாங்க வச்சுருங்க. இதை சரக்கு அடிக்கிறேன்னு தெரியாது. இல்லாட்டி கூட்டு போய் டெய்லி ஒரு ஆளு கூட்டு போய் அடிக்க மாட்டேன். அடிக்கிற அப்படியா? இருக்கா? ஆமா, ரசம் சொல்றாரு. நண்பன் அவரு நல்ல பையன். ஜூஸ் எப்படி இருக்கு? உண்மையா இருக்கு. நான் உங்களை வச்சிருக்காரு எப்படிங்க? உனக்கு என்ன வேணா? உங்களுக்கு தான் எனக்கு போகணும். ஓகே, தேங்க்யூ நண்பா. நண்பன்ன்றது
ஜூஸ் எப்படி இருக்கு அப்படின்ட்டு அப்படியே கேமரா அங்கே திரும்பி சொல்லிட்டு ஜூஸ் இருக்கு. டேஸ்ட் எப்படி அருமையா இருக்கு. டேஸ்ட் எப்படி இருக்கு அதுதான் எவ்வளோ ஜூஸ் ரேட் எவ்வளோ? 40 60 எல்லா ரேட்டு வேணுமா நண்பரே நம்ம கடையில் 30 ரூபா 40 ரூபா ஜூஸ் ஆரம்பம். ஆமாம் கொடுங்கல வருது ஆமா டேஸ்ட் நல்லா இருக்கு அதனால ஒரு இது பண்ணுது. அன்னைக்கே சொன்னாப்புல வீடியோ சொன்னாப்புல டயர் மாற்றிக்கணும் டயர் மாட்ட வந்தேன் வண்டிக்கு போய் சார் வண்டிக்கு டயர் மாற்றிட்டு போய் தான் வந்தான். சரி பசி தாங்கல. அன்னைக்கே உங்கள்கிட்ட சொன்னேன் இல்ல ஆமா. எங்க போனாலும் இந்த இடத்துல வந்து ஜூஸ் குடிக்கிற மாதிரி வேற எங்கேயும் வராது உண்மையிலே அந்த ஜூஸ் எனக்கு வச்சுக்கலாம் இப்படிதானா குடிச்சு பாரு ஏன் முடு தண்ணி கொஞ்சம் அவரு போது குடுத்து டேஸ்ட் பாரு அது சொல்றேன். இப்போ இதெல்லாம் பிரியா இந்த ரசம் மீன்லாம் சாப்பாடு தான் 100 ரூபா சாப்பாடு அப்படி ஒன்றையும் சேர்த்து என்ன பண்ணுவேன். அம்மா நான் அன்னைக்கு சாப்பிட்டேம்மா. ஆமா உங்கள் கடையில் சாப்பிட்டேன் அன்னைக்கு. வீடியோ போட்டு நாளைக்கு வரேன். நம்ம கடையை சாப்பாடு என்ன நான் சாப்பிட்றேன் கூட சாப்பிட்டேன். 100 ரூபா அருமையாக இருந்துச்சு. அதோட சேர்த்து இதோட சேர்த்து அப்படி போட்டுட்டு ரேடியாக இங்கே 2 வாரத்துக்கு விடு இந்த கிடைக்குது 50 ரூபாய் சிஸ்டம் கிடைக்குது 100 ரூபாய் கிடைக்குது. ஒரு 50 தான் கிடைக்குது சொல்லு தரேன்னு சொல்லு 60 ரூபா என்ன கேட்டேன்னா நீ ரசம் சூப்பர்ப்பா தலைவா அது எங்கண்ணா அரே இல்லையா சாப்பிட்றீங்களா? அண்ணா நான் வீட்டில் இருக்கு ரெடியா. என்ன சாப்பாடு? இல்லை வெஜ்ஜு தான் நினைக்கிறேன். வெஜ்ஜா நான் வெஜ்ஜா போனால் தான் தெரியும். சும்மா சொல்ல கேட்க மாட்டேனே. சத்தியமாக போனால் தான் தெரியும் எனக்கு. போனால் தான் தெரியும். இந்த மீன் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. எவ்வளோ 10க்கு எவ்வளோ தருவீங்க? 10க்கு எவ்வளோ தருவீங்க? என்ன 10க்கு? ரேட்டிங் 10க்கு 10 சூப்பராக இருக்கு மீன். 10க்கு 10. ஜூஸ் எப்படி இருக்கு? ஜூஸ் அருமையாக இருக்கு. 10க்கு தானே நீங்கள் 10க்கு 10 கொடுத்துருவோம். நண்பர்களே ஒரு நல்ல மனுஷன் நல்ல பையன் அருமையான பையன் ஜூஸானே. நல்ல பையன் ரொம்ப நாளாக வீடியோ போட்டு கேட்டாப்புல கடையா இன்னைக்கு தச்சையில அமைஞ்சு வச்சு. கடையை விட்டு போட்டு ஓடிட்டாப்புல. அதான் கேமரா எடுக்க அந்த சர்வே அந்த மதுரை சர்வேதேச காமிச்சாச்சு. ஆமா மேல மேல அப்படியா ரெகுலர் கஸ்டமர் என்னதான் குடிப்பாங்க அந்த மாதிரி டேஸ்ட் நல்லா இருக்கிறதுனால என்னை தேடி வராங்க. அதான் வந்துது செம்ம டேஸ்டா இருக்கு சாப்பாடு அருமை. வந்தனா வெட்டிடா அண்ணன் தான் மியூசிக் பண்ணி யூடியூப்ல கொஞ்சம் மாஸ்டர் கையில பவுரு கொடு. இந்த சுத்தி எவ்வளவு? அதுதான் சாத்துக்குடி ஜூஸ் வேறு சாறு மட்டும் தான் கீழே எவ்வளவு ரேட் எவ்வளவு? 50 ரூபா போட்டு இப்படிதான் குடிக்க இயற்கையா சாறு வாங்கி சாப்பிடுறாரு. சாத்து அப்படியே அப்படியே சாறு கேமரா உண்மையான ஜூஸ் தாயா. இதே நம்ம போட்டு அடிப்பீங்க அதுல போட்டு அடிக்கலாம். கட கட கடன்னு அடி பயந்து விட்டே நிலநடுக்க மாதிரி ஒரு கூட்டு நீ வாட்டு வச்சுட்டு போயிட்ட. அன்பு ஒரு அரை ஜூஸ் போடுறியா? ஏன்னா அரைகிற கொடுத்துருவாப்புல நம்ப. ஆமா உண்மையில ரொம்ப அருமையா இருந்துச்சு நம்பா ஜூஸ்.
வாவ். சாறு மட்டும் தாங்க, வேறு எதுவுமே இல்லைங்க. குறைக்கா கிளாஸ் ஃபுல்லாக கொடுக்குறாப்புல. ஒவ்வொரு இடத்துல பார்த்தீங்கன்னா சாத்து குடிச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 சாத்து குடிச்சு சீனியை போட்டு தண்ணியை ஊற்றி அடிப்பேன், டர்ன்னு ஒரு அடிப்பேன். ஆ அப்படியா? அது எங்க சார் பெரிய பெரிய எல்லாம் 100 ரூபா 200 சொல்லுவாங்களா சார்? இது சாறு மட்டுமே கொடுக்குறாப்புல தம்பி, பரவாயில்ல. ஓ ஓகே நண்பர்களே, மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் முறை விடுவது மதுரை மீசமணி அன்பு தம்பி விக்கி. அதே விக்கி விக்கின்னு வருது ஹரி. ஓகே, ஹெல்மெட் பண்ண வேண்டி விடுறேன். நன்றி, பாய், வணக்கம் நண்பர்களே.